விஜயன் அவர்கள் வழிநடத்தி செல்வார்கள். VVP Sports Club குல்வனாம்புதூர் அணி வீரர்கள் அறிமுகம். நடுவர்கள் அறிமுகம். FSC Sports Club திருச்சி அணி வீரர்கள் அறிமுகம். போட்டியை துவங்கி வைத்த புதுத்துறை நகர்மன்ற தலைவர் திரு பொன்னு ஆசை தம்பி அவர்களுக்கு மன்றத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்னாருக்கு மன்றத்தின் ஆலோசகர் திரு விஜயன் அவர்கள் ஒரு நினைவு பரிசினை வழங்கி சிறப்பிப்பார்கள். காசன் பை FSC திருச்சி சாய்ஸ் 4. ஆட்டத்தின் முதல் பிரைஸ் முதல் வெற்றி பெறுவதை குல்வனாம்புதூர் அணியினர் பெற்றுள்ளார்கள். ஒரு ஊக்கப்புள்ளி FSC Sports Club திருச்சி. மீண்டும் ஒரு அருமையான வெற்றி புள்ளி குல்வனாம்புதூர். FSC 1 மீண்டும் ஒரு ஊக்கப்புள்ளி. திருச்சி 1 ஓட போடு. திருச்சி 2. இரு அணிகளும் தலா 2 வெற்றி புள்ளிகளுடன் ஆட்டம் சமமான நிலையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி திருச்சி அணியினருக்கு. திருச்சி 3 குல்வனாம்புதூர் 2. அருமையாக மடக்கி பிடித்து தங்கள் அணியின் வெற்றி புள்ளியை 4ஆக உயர்த்தியுள்ளனர் FSC Sports Club திருச்சி. நமது அழைப்பை ஏற்று
இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய திருமதி ஏ வேளாங்கண்ணி உதயரேகா, காவல்துறை ஆய்வாளர் மார்த்தாண்டம் அவர்கள் இங்கு வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களை இங்கே கூடியிருக்கும் நம் அனைவர் வருகை தந்திருக்கக்கூடிய காவல்துறையினருக்கு நமது பயணம் யூத் கிளப் சார்பிலும், இங்கு திரளாக கூடியிருக்கும் கபடிகள ரசிகர்கள் சார்பிலும், ஊர் பொதுமக்கள் சார்பிலும் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோடு அன்போடு வரவேற்கின்றோம். அலாட்டியாக தூக்கி மேலும் ஒரு வெற்றி புள்ளி எடுத்தார்கள் எஃப்எஸ்சி ஸ்போர்ட்ஸ் கிளப் திருச்சி அணியை சார்ந்த விளையாட்டு வீரர்கள். திருச்சி 8 வெற்றி புள்ளிகளுடனும், வில்வனாம்புதூர் அணியினர் 3 வெற்றி புள்ளிகளுடனும் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். Four points are scored by FSC Sports Club திருச்சி. எஃப்எஸ்சி திருச்சி அணியினர் 12 வெற்றி புள்ளிகளுடனும், விவிபி ஸ்போர்ட்ஸ் கிளப் வில்வனாம்புதூர் 3 வெற்றி புள்ளிகளுடன் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி வில்வனாம்புதூர் அணியினருக்கு. ஆக மொத்தம் தங்கள் வெற்றி புள்ளியின் எண்ணிக்கை 4ஆக வெற்றியுள்ளனர். வாலண்டியர்ஸ் ஒரு வேண்டுகோள், வருகை தந்திருக்கக்கூடிய காவல்துறை அன்பர்களை இருக்கைகள் கொடுத்து அவர்களை உபசரிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். காவல்துறையை சார்ந்த அன்பர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு இருக்கைகள் கொடுத்து அவர்களை வரவேற்க நமது மன்ற உறுப்பினர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வாலண்டியர்ஸ் ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். மன்ற ஆலோசகர் திரு பால்ராஜ் அவர்கள் வருகை தந்துள்ளார்கள். அவர்களை மன்றத்தின் சார்பில் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். அலாட்டாக தூக்கியிருக்கார்கள் திருநெல்வேலி விவிபி ஸ்போர்ட்ஸ் கிளப் பாய்ஸ். ஆஃப் டைம். வில்வனாம்புதூர் அணியினர் 5 வெற்றி புள்ளிகளுடனும், எஃப்எஸ்சி ஸ்போர்ட்ஸ் கிளப் திருச்சி அணியினர் 15 வெற்றி புள்ளிகளுடனும் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்டம் திருநெல்வேலி வில்வனாம்புதூர் விவிபி ஸ்போர்ட்ஸ் கிளப் அணியினருக்கும் எஃப்எஸ்சி ஸ்போர்ட்ஸ் கிளப் திருச்சி அணியினருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த இரு அணியினரும் மிகவும் விறுவிறுப்பாக ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். இடைவேளைக்கு பின் இதோ ஆட்டம் ஆரம்பமாகின்றது. அடுத்த கட்ட போட்டிக்காக பொத்திக்கோடு ஸ்போர்ட்ஸ் கிளப் ஏஇசெட்பி நாங்கள் தயார்படுத்தியுள்ளோம். பொத்திக்கோடு ஸ்போர்ட்ஸ் கிளப் ஏஇசெட்பி நாங்கள் விரைவில் தயார்படுத்தியுள்ளோம். ஒரு ஓட்ட புள்ளி எஃப்எஸ்சி திருச்சி அணியினருக்கு. ஆக மொத்தம் தங்களது வெற்றி புள்ளியை 16ஆக வெற்றியுள்ளனர். எஃப்எஸ்சி திருச்சி 16, விவிபி ஸ்போர்ட்ஸ் கிளப் வில்வனாம்புதூர் 5. கபடி வீரர்களுக்கு ஒரு அறிவிப்பு. 2 வீலர் மற்றும் 4 வீலர் எந்த வாகனத்தில் வந்திருந்தாலும் உங்கள் வாகனங்களை
பயணம் செண்பகவல்லி திருமண மண்டபத்திற்கு எதிரில் உள்ள அந்த இடத்தை நிறுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். பார்க்கிங் பிளேஸ் ஃபார் ஸ்போர்ட்ஸ் பர்சன். இரு சக்கர வாகனங்கள் மற்றும் 4 சக்கர வாகனங்கள் எதில் வந்திருந்தாலும் நீங்கள் உங்கள் வாகனங்களை செண்பகவல்லி திருமண மண்டபத்தின் எதிர்ப்புறம் உள்ள இடத்தில் நிறுத்துமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள். மற்ற இடங்களில் Captains, last 5 minutes of the play. கொச்சிக்கோடு ஸ்போர்ட்ஸ் கிளப் ஏடி செட்டி தங்கள் விருது ஏற்படுத்திக் கொள்ளவும் இது உங்களுக்கான இரண்டாவது அறிவிப்பு.